சிம்பிளாக ஸ்பைசியாக இருக்கிற மாதிரி கேரளா ஸ்டைலில் முட்டை மசாலா ரெடி பண்ணலாமா? முதல்ல 5 முட்டையை வேக வச்சு தோல் உரித்து பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு, 20 பல்லு பூண்டு, 15 காஞ்ச மிளகாவை சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரை ஆனதும் இது கூடவே ஒரு கைப்பிடி புதினா, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. பொன்னிறமாக வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரை ஆனதும் சைடில் ஒதுக்கி விட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினதும் பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை மேலே தூவி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை மசாலாவோட நல்லா ரோஸ்ட் ஆனதும் சர்வ் பண்ணிடலாங்க. இந்த மசாலாவை உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கருணக்கிழங்கு கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.